ஓம் நமோ நாராயணனாய. நேற்று மச்ச அவதாரமாகிய மீன் அவதாரத்தை பார்த்தோம். அந்த மீன் அவதாரத்துக்கு நம்ம பாண்டிய நாட்டினுடைய அரசன் சத்தியவிரதன் தான் அனைத்துக்குமே உதவி புரிந்தவர். அதனால தான் பாண்டிய மன்னர்களுடைய கொடியில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் கூர்ம அவதாரத்தோட லட்சுமி கல்யாணத்தையும் பார்த்துடலாம். அதாவது இந்த கூர்ம அவதாரம் முழுக்க முழுக்க தேவலோகத்தில் நடந்தது. அதனால தான் நம்ம ஆண்டாள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு பாடியிருக்கான். இப்போ நம்ம எல்லாருமே தேவலோகத்துக்கு போகலாம். இப்போ தேவலோகத்தில் அதாவது கோபத்துக்கே பேர் போன நம்ம துர்வாச முனிவர் ஒரு பக்கம் போய்க்கிருக்கார். அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு தேவலோகம் மங்கை ஒரு பூ மாலையை கையில் பிடிச்சிட்டு வருது. அந்த மங்கைக்கு அந்த பூ மாலை எப்படி கிடைச்சது அப்படின்னா, தேவலோகத்தில் ஒரு சபை, அந்த சபையில் நம்ம இந்திராணி, மகாலட்சுமி, பார்வதி தேவி, அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் அந்த சபையில் கூடியிருக்கும் போது நம்ம கந்தர்வர்கள் பாட தேவலோக மங்கைகள்லாம் ஆடும்போது இந்த தேவலோக மங்கை மிக சிறப்பாக ஆடினதுனால மகாலட்சுமி தன்னுடைய பிரசாதமாக ஒரு பூமாலையை இந்த பொண்ணு கழுத்தில் போட்டு பாராட்டியிருக்கான். அந்த மாலையை இந்த தேவலோக மங்கை கையில் எடுத்துட்டு எதிர்த்தாப்புல வர்றான். அப்போ இந்த துர்வாச முனிவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு, அப்பாடி இவர் முன்னாடி நம்ம தோண்டிட்டோமே, இவர்கிட்ட நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறா. பக்கத்தில் நெருங்கினோடனே அவர்களுடைய காலடியில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இது மகாலட்சுமி பிரசாதமாக எனக்கு கிடைச்சது, இது ஏன்ட்டு இருக்கிறத விட ரிஷியான துர்வாச முனிவரை உங்ககிட்ட இருக்கிறது மிக சிறப்புன்னு சொல்லி அந்த மாலையை துர்வாச முனிவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த தேவலோக மங்கை ஓடியே போயிடான். இந்த துர்வாச முனிவர் இதை வச்சுக்கிட்டு இதை நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இவர் என்னது யோசனை பண்ணிக்கிட்டே வர்றார். ஏன்னா இது லட்சுமி பிரசாதம், அதை ஒரு தேவலோக மங்கை வாங்கிட்டு துர்வாச முனிவர்கிட்ட கொடுத்துருக்காப்ல. அப்போ லட்சுமியினுடைய ஆசீர்வாதமும் துர்வாச முனிவருடைய ஆசீர்வாதமும் இப்போ அந்த மாலைக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு வரும்போது ஏத்தாப்புல இந்திரன் தன்னுடைய வாகனமான ஐராவதம் யானை மேலே ஏறி அவருமே மெதுவாக வர்றார். அப்போ அந்த ஐராவதம் யானையில் மேலே ஏறி வரும்போதே இந்த துர்வாச முனிவரை எதிர்த்தாப்புல பார்க்குறாரு. அப்போ ஒரு முனிவரை பார்த்த உடனே என்ன பண்ணணும், கீழே இறங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி மரியாதை செலுத்தணும். அது அந்த இந்திரனுக்கு ஏதோ ஒரு காலம் போல அதை செலுத்தணும்னு தோணலை. சரி, துர்வாச முனிவர் பக்கத்தில் நெருங்கின உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இது லட்சுமி பிரசாதம், இந்த லட்சுமி பிரசாதமான மாலை ஏன்ட்ட இருக்கிறத விட இந்த இந்திரன் லோகத்துக்கே தேவலோகத்துக்கே தலைவனான உன்னிட்டம் இருக்கிறது மிக சிறப்பு, இந்த மாலையை நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்றாப்ல. இந்திரன் அப்பயாவது கீழே இறங்கி வாங்கியிருக்கணும். அப்பையும் கீழே இறங்காம என்ன பண்றாப்புல, தன்னுடைய இந்த ஐராவதம் யானை மூலமா அவன் என்னதை வாங்க சொல்றாப்புல. யானையும் வாங்கி பவ்யமா அது மேலே தூக்கி கொடுக்குது. அப்பயாவது அதை வாங்கி என்ன பண்ணணும், கழுத்தில் போட்டு துர்வாச முனிவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போயிருக்கணும். அவன் என்ன பண்ணுறான், இந்திரன் அந்த மாலையை சுருட்டி அந்த யானையினுடைய தலை மேலே வச்சிடாப்புல. அப்போ அந்த மாலையில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய காம்பு இதெல்லாம் அந்த யானையினுடைய தலையில் என்ன பண்ணுது, ஒரு இச்சிங் மாதிரி கொடுக்குது, அதை குத்துது. உடனே அப்போ அந்த யானைக்கு அது ஒரு மார்க்கு இருக்கு. ஏற்கனவே அந்த யானை மதம் பிடிக்கிற நிலையிலையும் இருக்கு. உடனே அது என்ன பண்ணுது, துர்வாசர் முன்னிலேயே அந்த பூ மாலையை எடுத்து காலில் போட்டு மிதிச்சிருது. உடனே துர்வாச முனிவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்துடுது. இது நான் லட்சுமி பிரசாதமும் சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆசீர்வாதமும் சொல்லியிருக்கேன், அப்படி இருந்தாலும் நீ இந்த மாலையை அவமானப்படுத்திட்ட, அதனால உன்கிட்ட இருக்கக்கூடிய உன்னுடைய தேவலோகம் இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லட்சுமி, அதாவது அனைத்து ஸ்ரீயும் வெளியேறட்டும்ன்றார். ஸ்ரீனா லட்சுமி, மகாலட்சுமிக்கு இன்னொரு பேர் ஸ்ரீ, வேதத்துக்கும் பேர் ஸ்ரீ.
அப்ப ஸ்ரீ எல்லாம் வெளியேறணுன்னே ஐராவத யானை காணா போயிடுச்சு. உக்காந்துருந்த ஐராவத யானை காணா போயிடுச்சு. இந்திரன் தொப்பு கட்டின்னு கீழே விழுந்துட்டான். அடுத்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய முகப்பொழிவு, தைரியம், ஞானம் அனைத்துமே வெளியேறியது. ஏன் அப்படின்னா ஸ்ரீ வெளியேறிட்டா ஞானம், அறிவு எல்லாமே, ஸ்ரீனா அனைத்தும் அடங்கிதான். செல்வத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது, அனைத்து வகையான வளங்களுக்கும் அதிபதி மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி வெளியேறனோடனே அனைத்துமே வெளியேறியது. அப்ப தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்குமே எல்லாமே எல்லா பொலிவும் போயிருது. எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய தைரியம், ஞானம் எல்லாமே வெளியேறியது. உடம்புல இருக்கக்கூடிய பொலிவு, தேஜஸ் எல்லாம் வெளியே போயிருது. உடனே இந்த தேவர்கள் எல்லாருமே, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாருமே, ஐயோ மிகப்பெரிய அபச்சாரப்பட்டமேன்னு சொல்லி துர்வாச முனிவர்கிட்ட வந்து என்னது சாப விமோச்சனை கேட்குறாங்க. துர்வாச முனிவர் உங்களை படைச்ச பிரம்மன்ட்டையே போய் கேளுங்கன்னு அனுப்பிச்சு வச்சுறாரு. ஏன்னா அவர் வந்து நான் மன்னிச்சுட்டேன், நீங்க போய் பிரம்மன்ட்ட கேளுங்கன்றார். பிரம்மன்ட்ட போனா பிரம்மன் இவங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு நாராயண்கிட்ட போறாப்ல. நாராயணன் பார்க்கடல்ல இருக்காரு. பார்க்கடல் இருக்கக்கூடிய நாராயணன் இவங்க கண்ணுக்கு தெரியல. ஏன்னா ஞானக்கண் மூலமா தான் நாராயணனை பார்க்க முடியும். இவங்களுக்கு ஞானம் இல்லைங்க போது நாராயணன் கண்ணுக்கு தெரியல. அப்ப பிரம்மன் வந்து விஷ்ணு துதி பாடி, நாராயணன் துதி பாடி மண்டியிட்டு கேட்கும்போது நாராயணன் இப்பதான் இவங்க எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியறாரு. அப்ப நான் தேவலோக இந்திரன் வந்து என்ன பண்றாப்ல, இந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்க என்ன செய்யணும், எங்களுக்கு மறுபடியும் இழந்ததெல்லாம் மீட்டெடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையிறாப்ல. உடனே லட்சுமியும் அப்பையும் மகாலட்சுமி விஷ்ணு மார்பில் இருக்காப்ல. அதாவது மகாலட்சுமி ஒரு நொடி கூட விஷ்ணுவை விட்டு பிரிய மாட்டாப்ல. அழகிலேன் உரையும் என்று இறைமார்பான்னு சொல்லி ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட பிரிய மாட்டாப்ல. ஆனா இந்த மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ, நம்ம எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வந்து என்னது நம்ம கிட்ட எல்லாம் நிலையா இருக்கு. ஏன்னா நம்மளாம் அந்த மாதிரி ஒரு கர்வமோ அதெல்லாம் கிடையாது. இப்ப அங்கே இந்திரலோகத்துல இந்திரன்ட்ட இல்லம்போது அந்த ஸ்ரீ வந்து பார்க்கடலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. அவங்க இருக்கக்கூடிய அந்த அம்சம் உடனே அப்ப ஐராவத யானை எல்லாமே பார்க்கடலுக்குள்ள ஒளிஞ்சிருது. இது விஷ்ணு என்ன பண்றாப்ல, இந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மகாலட்சுமிய மீட்டெடுக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தைரியம், வலிமை எல்லாமே மேலோங்கணும்னா இந்த கடலுக்குள்ள அமிர்த கலசம் இருக்கு, அந்த அமிர்த கலசத்தை மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படின்றார். உடனே தேவர்கள்லாம் அதுக்கு நான் எங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாப்ல. அப்ப விஷ்ணு சொல்றாரு, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன். இந்த பார்க்கடல்ல நல்ல காய்கனிகள், மூலிகைகள், திரவியங்களை போட்டு நிரப்புங்க. அடுத்து ரெண்டாவது வந்து அசுரர்களோட நீங்க கை கோர்த்துக்கங்கன்றாப்ல. இப்ப தேவர்கள் அது எப்படி அப்படின்றாப்ல. ஏன்னா அசுரர்கள் வந்து கை கோர்த்து அது எப்படி அமிர்த கலசத்தை நாங்க வாங்க முடியும் போது எதிரியோட கை கோர்த்து அமிர்த கலசம் வெளியே வரட்டும். உங்களுடைய நோக்கம் அனைத்துமே அந்த அமிர்த கலசத்துல மட்டும்தான் இருக்கணும். அந்த பார்க்கடலை வந்து நம்ம கடையும் போது அந்த பார்க்கடலேருந்து பல வகையான பொருட்கள் வெளிவரும். அதுல எல்லாம் நீங்க நாட்டம் செலுத்தக்கூடாது. அதுல இருந்து வரக்கூடிய அமிர்த கலசத்துல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டும் அப்படின்றாப்ல. அப்ப இந்திரன் கேட்கிறாப்ல, பார்க்கடலை கடையணும்னு இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, பார்க்கடலை எதை வச்சு கடையிறது அப்படின்னு கேட்கிறாப்ல. அப்ப நாராயணன் சொல்றாரு, நீங்க அசுரர்கள்ட்ட கை கோர்த்து ஒரு நட்பு கரம் நீட்டிட்டு வாங்கன்றாப்ப. உடனே இந்திரனும் போய் நான் அசுரர்களுடைய தலைவன் அங்கே யாருன்னா மாவலி. மாவலிட்ட போய் என்ன பண்றாரு, பேசுறாரு. நம்ம எல்லாத்துக்குமே வலிமை வரணும், நமக்கு எல்லாத்துக்குமே திறமை கூடணும் அப்படின்னா, அதாவது இருக்கிற ஆயுள் கூடுமே ஒழிய ஆயுளோட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன அமிர்தம் சாப்பிட்டாலுமே பிரம்மன் எந்த விதி விதிச்சிருக்காரோ அந்த காலத்துல நம்ம மேலுலகம் போயே ஆகணும். தேவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான், பிரம்மனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான், இந்திரனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆனா இருக்கும் முடிய நோய் நொடி இல்லாம நல்ல வலிமையோட, மன வலிமை, உடல் வலிமையோட, ஆற்றலோட இருப்போம். அதுக்கு அமிர்தம் வேணும். அந்த அமிர்தம் இப்ப பார்க்கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை கடையணும்னா 2 பேர் சேர்ந்து கடையலாம் அப்படின்றாரு. உடனே மாவலி வந்து அப்படின்னா நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, மாவலியும் தன்னுடைய அசுர கூட்டங்களோட சேர்ந்து எப்ப கூப்பிட்டாலும் வர்றோம்னு சொல்லி மாவலியும் நட்புக்கரம் நீட்டிடுறாரு.
அப்ப இந்திரன் மறுபடியும் விஷ்ணுட்ட வந்து அப்ப நான் அசுரர்களோட ஒப்பந்தம் பண்ணிட்டேன்றாப்ல. உடனே அப்ப விஷ்ணு சொல்றாரு, மந்தார மலையை நீங்க 2 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு வந்து இந்த பார்க்கடலுடைய நடுவுல வைக்கணும். அடுத்து அந்த மலை தான் என்னது, மத்து. இப்ப அந்த மத்தை கடையிறதுக்கு கயிறு வேணும். அப்ப வாசுகி பாம்பிட்ட போய் நீங்க வாசி பாம்பை பெருமிஷன் வாங்கிட்டு அந்த வாசுகிய கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த வாசி பாம்பை வச்சு சுத்தி கட்டின பின்னாடி நீ வந்து அசுரர்கள்கிட்ட நாங்க தான் தேவர்கள், அதனால நாங்க தான் தலைப்பக்கம் நிப்போம்னு சொல்லு. ஆனா அசுரர்கள் அது எப்படி, எல்லாருமே என்னது, நீங்க அதிதிக்கு பிறந்தவங்க, நாங்க திதிக்கு பிறந்தவங்க, ஒரே கசிவ முனிவர் தான். அதான் கசிவ முனிவருடைய 2 மனைவிகள்ல அதிதிக்கு பிறந்தவங்க தேவர்கள், திதிக்கு பிறந்தவங்க அசுரர்கள். அப்ப ஒரே தந்தைத்தானே பிறந்திருக்கோம், எப்படி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி அந்த தலைபாகத்தை அசுரர்களுக்கு விட்டு கொடுங்க, நீங்க வால் பக்கம் பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தேவர்களும் போய் அதே மாதிரியே பார்க்கடல்ல காய் கனிகள் நல்ல மூலிகைகள் எல்லாத்தையும் வச்சு நிரப்புறாங்க. நிரப்பி அசுரர்களை கூப்பிட்டு போய் மந்தார மலையை தூக்குறதுக்காக போறாப்ல. மந்தார மலையை தூக்கி பார்க்குறாரு. அவங்கனால தூக்க முடியல. அசைச்சு கொஞ்ச தூரம் கொண்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த மலையை வந்து என்னது, மறுபடியும் கீழே வச்சிடறாங்க. அப்ப நாராயணன்ட்ட வேண்டும் போதே நாராயணனே தன்னுடைய கர்ட வாகனத்துல வந்து இந்த மந்தார மலையை தூக்கி கர்டன் மேல வச்சு அந்த இவரும் சேர்ந்து கர்டனோட சேர்ந்து வந்து அந்த மலையை மந்தார மலையை பார்க்கடல் நடுவுல தூக்கி வைக்கிறாரு. அடுத்து வாசி பாம்பை சுத்திறாங்க கயரா. அதுக்கப்புறம் வால் பக்கம் தேவர்கள் நிக்கிறாங்க, தலை பக்கம் அசுரர்கள் நிக்கிறாங்க. இப்ப நம்ம பிரம்மன், சிவபெருமான், பார்வதி எல்லாருமே இதை வந்து பார்க்கறதுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைய ஆரம்பிக்கும் போதே இந்த மந்தார மலை என்ன பண்ணுது, கீழே ஒரு கெட்டியான பகுதி இல்லை பார்க்கடல்ல, அதனால அது கீழே அமுங்க ஆரம்பிக்குது. உடனே விஷ்ணு வந்து என்ன பண்றாருன்னா பெரிய ஆமையாக உருவெடுக்கிறாரு. ஆமையினுடைய ஓடுதான், முதுகு மேல இருக்க ஓடுதான் கெட்டியான பகுதி. அதனால பெரிய ஆமையாக இவ உருவெடுத்து அவதாரம் எடுத்து கீழே போய் அந்த மலையை தாங்கிக்கிறாரு. ஏறக்குறைய அது 1,00,000 யோஜனை உள்ள தூரமாமா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1 யோஜனை தூரம்னா 10 மைல். அப்ப பெருக்கிங்க, அதனுடைய முதுகு வந்து 1,00,000 யோஜனை தூரம். அப்ப எப்படி இருக்குன்னா பார்க்கடல்ல ஒரு பெரிய தீவு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த தீவு மேல இந்த மந்தார மலை நிக்குது. மறுபடியும் இவங்க கடையிறாங்க. கடைஞ்சா இந்த மந்தார மலை ஒரு நிலையில நிக்குது. லேசா அவங்க தொய் விட்டா இது சாயுது. என்னன்னா மேல மலை மேல அதை அழுத்தி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம நாராயணனே 1000 கரங்களோட மேல போய் அந்த மந்தார மலையின் மேலேயும் போய் ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்ப இந்த கூர்ம அவதாரத்துல இது 2வது அவதாரம். அடுத்து தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் தொய்வாகிறாங்க. ஏன்னா தேவர்கள்ட்ட ஏற்கனவே ஸ்ரீ இல்லாதனால எல்லாமே என்னது குறைஞ்சிருது. அப்ப தேவர்கள் கோஷ்டியோட இவரும் போய் சேர்ந்து இவர் எல்லாம் அந்த கோஷ்டிகளுக்கு கொஞ்சம் வலு கொடுத்து தேவர்கள் கோஷ்டியோட இவரும் சேர்ந்து இழுக்கிறாரு. அப்ப இது 3வது அவதாரம். அடுத்த அசுரர்கள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா வலு குறையும் போது ஒவ்வொரும் ஒரு அசுரரா மாயி போய் நிக்கிறாரு. அப்ப இதுவும் 4வது அவதாரம். அடுத்து அதாவது 2 என்னதான் இது பண்ணாலுமே தேவர்களும் இந்த அசுரர்களும் மிக தொய்வடைஞ்சுறாங்க. தொய்வடையும் போது நாராயணனே அஜித்துங்கிற நாமத்தோட 1000 தோள்கள் உடைய வலுவோட வந்து 2 பக்கமே வாசுகி பாம்பினுடைய 2 பக்கம் தலைப்பக்கமும் இவர் பிடிச்சுக்கிறாரு, வால் பக்கமும் பிடிச்சு இவர் கடைய ஆரம்பிக்கிறாரு. அப்ப வாசுகி பாம்புக்கு வேதனை பொறுக்க முடியல. அது ஐயோ அம்மான் கத்த ஆரம்பிக்குது. அப்ப அதனுடைய அந்த வேதனை பொறுக்காம அதனுடைய வாயில இருக்கக்கூடிய காலகால விஷம் வந்து வெளியேறுது. வெளியேறோடனே அந்த விஷத்தினுடைய வெப்பம் தாங்காம தேவர்கள் அசுரர்கள் கண்ணு எரியுது, எல்லாமே எரியுது. உடனே சிவபெருமான் பார்வதியை பார்க்குறாரு.
பார்வதி தேவியும் இந்த உலக நன்மைக்காக ஓகேன்னு சொல்லி தலையாட்டினோன்னே சிவபெருமான் வேகமா வந்து அந்த விஷத்தை வந்து உருட்டி தன்னுடைய வாய்க்குள்ள போட்டு மிழுங்கிறாரு. அப்ப அது தொண்டைக்குள்ள உள்ள போகாம நம்ம பார்வதி, அதாவது சிவனுடைய பாதி பாகம் பார்வதிக்கு. அப்ப அந்த பார்வதி தேவியினுடைய காதுல இருக்கக்கூடிய அந்த குண்டலம் வந்து அவர் கழுத்துல அமைக்கிறது. அப்ப என்னதுன்னா அந்த விஷம் வந்து அந்த கழுத்திலேயே நின்றுது. அதனாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் பேரு. அடுத்து இப்ப பார்வதி தேவியும் என்னதுன்னா சிவனும் ஒதுங்கிறாங்க. நாராயணன் என்ன பண்றாரு, அஜித்துங்கிற நாமத்தோட இது பண்ணி அவருடைய 10,000 கைகள் கொண்ட வலுவோட 2 பக்கமும் சேர்ந்து கயிறா இழுக்கிறாரு. நல்லா இழுக்க அவர் கேசம் அங்கிட்டு இங்கிட்டு அலையுது. அப்ப அந்த அழகை பார்த்தே மாதவா கேசவாங்கிற பேரு அவருக்கு நிலைக்குது. அதான் மாதவன்னா மகாலட்சுமியோடைய கணவன், கேசவன்னா அழகான குழல் கற்றைகளை கொண்ட கேசவன், கேசத்தை உடைய நாராயணன். அடுத்து இவர் இப்படி இது பண்ணும்போதே அதுல இருந்து காமதேனு அப்படிங்கிற ஒரு பசு வெளிப்படுது. ஏற்கனவே இவர் தேவர்கள்ட்ட சொல்லிடுறாரு, உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க எதுல மட்டும்தான் இருக்கணும், அமிர்தத்துல மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த காமதேனுங்கிற பசு வருது. அடுத்து ஐராவத யானை வந்து அது வந்து இந்திரனை சேர்ந்துருது. அடுத்து கௌஸ்தூப மணி அப்படிங்கிற 4 மணிகள் வருது. அதான் நாராயணனுடைய, ஏற்கனவே அது நாராயணனுடைய மார்பிள இருக்கக்கூடிய மணிகள் தான். அடுத்து பாரிஜாத மலர் வருது. அப்சரஸ் பெண்கள் வர்றாங்க. அடுத்து கற்பக விருட்சம் வருது. அப்புறம் தன்வந்திரி, நாராயணனே தன்வந்திரியாகவும், அதாவது மருத்துவத்துக்கெல்லாம் மாமணியாக இருக்கக்கூடிய தன்வந்திரியா ஒரு அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தோடையும் ஒரு கையில அட்டையோடையும் சேர்ந்து வர்றாரு. அப்ப அந்த அமிர்த கலசத்தை அவர் வெளியே எடுத்துட்டு வரங்குள்ளையுமே இந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, அமிர்த கலசம் ஏற்கனவே தங்க குடம், அது மேல வெள்ளி மூடி இதோட கொண்டு வராரு. இந்த அசுரர்கள் என்ன முந்திரி கொட்டம், அதனால என்ன பண்றாங்க, வேகமா பிடுங்கி எனக்கு உனக்கு சண்டை ஒட்டு ஓடுறாங்க. அதை அப்படியே அங்க ஓடுற நிலையில அப்படி நிக்கட்டும். இங்க வந்து அடுத்து கடையும் பொழுது சந்திரன் வர்றார். இந்த பார்க்கடல்ல இருந்து சந்திரன் மேல வராரு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி பொன்னிறமாக ஜொலிக்கக்கூடிய அழகோட கையில மாலையோட வெளியே வர்றாங்க. இந்த மகாலட்சுமிக்கு இந்த சந்திரன் அண்ணன் சகோதர உறவுங்கிறனாலதான் இன்னைக்கும் நம்ம சந்த மாமா, அம்புலி மாமான்னு சொல்லி சந்திரனை இன்னைக்கும் அழைக்கிறோம். ஏன்னா மகாலட்சுமி நம்ம எல்லாருக்குமே அம்மா, எல்லாருக்குமே தாயார். இப்ப மகாலட்சுமி வந்த உடனே இந்திரன் வந்து ரத்னக்கல் படித்த ஆசனத்தை அமர்வதற்கு கொடுக்கிறார். நதிகள்லாம் புண்ணிய தீர்த்தங்களை தங்க கலசத்துல ஏந்திட்டு வர்றாப்ல. பூமாதேவி திரவியங்களை கொண்டு வராப்ல, நல்ல வாசனை திரவியங்களை கொண்டு வராப்ல. பசுக்கள் எல்லாமே அதனால முடியக்கூடிய பஞ்ச கவியங்கள், அதனால முடியல, அதுதான் மிக மிக முக்கியமானது. பால், தயிர், நெய், கோமியம், சாணம் அதை கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. இந்த வசந்த காலங்கள்லாம் பூக்களை சொரியிறாப்ல. ரிஷிகள்லாம் வேத மந்திரங்கள் ஓதுறாங்க. கந்தவர்கள்லாம் பல்லாண்டு பாடுறாங்க. மேகங்கள்லாம் வாத்தியங்கள் முழங்குது. நம்ம பூமியை தாங்கக்கூடிய இந்த உலகத்தை 8 திசைகளும் தாங்கக்கூடிய அஷ்டதி கஜங்கள்ங்கக்கூடிய 8 யானைகள் பன்னீர் கொண்டு வராப்ல. அடுத்து விஸ்வகர்மா ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. பிரம்மன் புஷ்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. மகாலட்சுமிக்கு தந்தையான சமுத்திரராஜன் வந்து புத்தாடைகளை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. இந்த அபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சோடனே மகாலட்சுமிக்கு புத்தாடை உடுத்தணுங்கிறாண்ட தந்தையான சமுத்திரராஜன் புத்தாடை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த அம்மா வந்து கடல்ல இருந்து வந்ததுனால சமுத்திரராஜன் தான் தந்தை. இதெல்லாம் அபிஷேகம் எல்லாமே முடிஞ்ச உடனே சமுத்திரராஜன் என்ன சொல்றாரு, என் மகளுக்கு இப்பயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதனாலதான் புஷ்ப மாலையோட அனுப்பி வச்சேன்றாப்ல. உடனே சுயவரம் நடக்குது. சுயவரத்துல என்ன பண்ணாங்களா, இந்திரர்கள், தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆசனத்துல அமர்ந்துடுறாங்க. அப்ப மகாலட்சுமி அனைவரையுமே புன்னையோட ஒவ்வொருத்தவங்களையுமே பார்த்துட்டு போக போக
ஒவ்வொருத்தவங்களுக்குமே தன்னுடைய குறைகள் ஒவ்வொன்றா தென்படுது. துர்வாசருக்கு தன்னுடைய கோபம் தென்படுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்திரனுக்கு எதுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்க வந்து தவம் இருந்தா அவங்க நம்ம பதவி அடைஞ்சிருவாங்களுங்கிற பொறாமை, இதெல்லாமே இந்திரனுக்கு தென்படுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய குறைகளையுமே அந்த அம்மா தன்னுடைய புன்னகையாலேயே எடுத்து சொல்லிக்கிட்டே போய் கடைசியா பெருமாள் இதெல்லாம் முடிஞ்சோடனே பெருமாள் அப்பாடான்னு போய் ஒரு இருக்கையில உக்காடுறாரு. இந்த அம்மா பெருமாளுக்கு போய் மாலையை சூட்டிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அவர் மேல ஏறி அவர் வலது மார்பில் இருக்கக்கூடிய வத்சலம்ங்கிற மார்பில் மறு மேல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியோட இந்த அம்மாவும் இந்த லட்சுமியும் சேர்ந்துடுறாங்க. இதுதான் லட்சுமி கல்யாணம். இப்ப இங்க லட்சுமி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அங்க அசுரர்கள் என்ன பண்ணிக்கிருக்காங்க, அமிர்த கலசத்தை எடுத்து ஒண்ணுக்கு மல்லு கட்டிக்கிருக்காங்களையா. உடனே என்ன பண்றாரு நாராயணன், தேவர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வந்து உங்களுக்கு அனைத்து அமிர்தத்தையும் உங்களுக்கே கொடுக்க மாதிரி ஏற்பாடு பண்றேன்ட்டு நாராயணன் மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. அப்ப இது வந்து நாராயணன் எடுக்கக்கூடிய 8வது அவதாரம். இந்த கூர்ம அவதாரத்திலே மோகினி அவதாரம் எடுத்து நல்ல மெல்லிடையால் அப்படியே நடந்து வர மாதிரி அழகா நடந்து வர்றாரு. அசுரர்களுக்கு இந்த அமிர்தம் வந்து மறந்து போகுது. இவங்க தான் அசுரர்களே. என்னதான் இவங்ககிட்ட வீரதீரம் இருந்தாலுமே அறிவோட செயல்படுவங்க கிடையாது. உடனே அமிர்த கலசத்தை என்ன பண்ணிடுறாங்க, ஒருத்தவங்க கையில கொடுத்து போட்டு எல்லாரும் இந்த மோகினி பின்னாடி போய் நீ யாரு நீ யாருன்னு கேக்குறாங்க. அப்போ மோகினி என்ன சொல்றாப்ல, நான் என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது, அப்படின்னா நான் உங்களோட பேசுவேன் அப்படின்றாப்ல. உடனே எல்லா அசுரர்களும் சரி சரின்றாங்க. அப்ப இந்த மோகினியான நம்ம பெருமாள் அந்த அமிர்த கலசத்தை வாங்கி அதை பிரிச்சு அதுல ஒரு கரண்டியை போட்டு தேவர்கள்லாம் வரிசையை உக்காருங்க, அடுத்து கொஞ்சம் கேப்பு விட்டு அசுரர்கள்லாம் வரிசையை உக்காருங்க, நான் இப்பயும் மறுபடியும் சொல்றேன், அசுரர்களே நான் என்ன செஞ்சாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம இருந்தா நான் உங்ககிட்ட கடைசி முடிய பழகுவேன்றாப்ல. உடனே அசுரர்களும் சரின்ட்டு வரிசையில உட்காந்துறாங்க. ஆளுக்கு ஒரு தட்டை வச்சுக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அனைத்து அமிர்தத்துமே தேவர்களுக்கு மட்டுமே கொடுத்து முடிக்கிற மாதிரி அப்படி பங்கிட்டு வர்றாரு. பங்கிட்டு வரும்போது கடைசியா சந்திரனும் சூரியனும் உக்காந்துருக்காங்க. இந்த சந்திரன் சூரியனுக்கு நடுவுல ஒரு அசுரன் இருந்த ஒரு அசுரனுக்கு கொஞ்சம் புத்தி குருமா போல. உடனே இந்த மோகினி ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுது, இருக்கிற அமிர்தத்தை பூரா சுரண்டி சுரண்டி எல்லாத்துக்கும் ஊத்திட்டு வருது அப்படின்ன உடனே இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவுல வந்து உக்காந்த உடனே நாம் நாராயணனுக்கு தெரியும், அவருக்கு தெரியாததான். சந்திரனுக்கும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு அந்த அசுரனுக்கு கொடுத்து சூரியனுக்கும் கொடுக்குறாப்ல. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நம்ம 2 பேர் தானே பக்கத்துல இருந்தோம், அது எப்படி நமக்கு நடுவுல இன்னொருத்தன் வந்து உக்காந்துருக்கான் அப்படின்னு சந்தேகம் வந்தோடனே உடனே அசுரன் தான் வந்து உக்காந்துருக்கான்னு சொல்லி நாராயண்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இவன் வந்து அசுரன் எங்க 2 பேருக்கு நடுவுல தெரியாதனமா வந்து உக்காந்துட்டான் அப்படின்ன உடனே நாராயணன் என்ன பண்றாரு, தன்னுடைய சக்கரத்தினால அந்த அசுரன் கழுத்தை கொய்துறாரு. அப்ப கொய்த உடனே அந்த அசுரன் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த தலை வேற உடம்பு வேற ஆயிடுது. ஆனா இவ்வளவு ஒரு லட்சுமி கல்யாணம் நடந்திருக்கு. தேவர்கள் எல்லாருக்குமே அமிர்தம் கொடுத்தாச்சு, தேவர்களும் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாங்க. அப்ப வலிமை பொலிவு மறுபடியும் ஸ்ரீனுடைய அனைத்து லட்சணங்களும் எல்லா தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் கிடைச்சிருச்சு. ஸ்ரீனுடைய அருட்பார்வை முழுமையாக கிடைச்சிருச்சு. அப்ப தேவர்களுக்கு எல்லா பொலிவு ஞானம் எல்லாமே கிடைச்சாச்சு. இப்ப இங்க அசுரர்களுக்கு ஒரு அசுரன் மட்டும் அந்த இதை வந்து அமிர்தத்தை கொஞ்சம் நக்குனதுனால அவனுடைய தலையை கொய்தாச்சு. அந்த தலையும் உடம்பும் தனித்தனியா இருக்கு. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அவங்க உடம்புல இன்னும் உயிர் இருக்கு. உடனே என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பாம்பு செத்து கிடக்கு. உடனே அந்த பாம்பினுடைய தலையெடுத்து உடம்போடையும் அடுத்து அந்த பாம்பினுடைய உடம்போட இந்த அசுரனுடைய உடம்பையும் ஒட்டி வச்சு என்ன அது உயிர்ப்பிக்க வச்சுறாரு. அதத்தான் ராகு கேது அப்படின்னு சொல்றாங்க. ராகு கேது நிழல் உருவங்கள் தான், அவங்களுக்கு உண்மையான உடம்பு கிடையாது. அந்த அசுரன் என்ன பண்றாப்ல தன்னை காமிச்சு கொடுத்த அந்த சந்திர சூரியன்களை வருஷத்துக்கு ஒரு தடையாவது நாங்க வந்து எங்களுடைய பழிய தீர்த்துக்குருவோம்னு சொல்லி நாராயண்கிட்ட வரம் கேட்கும்போது நாராயணன் சரின்றாரு. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை சூரிய கிரகணமும் ஏற்படுது, சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னு நம்ம வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நாளைக்கு பார்ப்போம் அடுத்ததை.